நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா? ஆனா அந்த ஆர்வம் ஒரு பெரிய படைப்பு சக்தியா மாறுமா? அப்படி ஒருத்தரோட கதைய தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு மனுஷனால அவங்க வாழ்நாள்ல மொத்தம் எவ்ளோ கதைகள் எழுத முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு 100ஆ இல்ல ஒரு 200ஆ? ஆனா நாம பார்க்க போற பதில் உங்களை கண்டிப்பா ஆச்சரியப்பட வைக்கும். ஆமாங்க, நாம இன்னைக்கு பேச போறது பெங்களூருவை சேர்ந்த எழுத்தாளர் உமா சுவாமிநாதன் அவங்கள பத்தி தான். சின்ன வயசுல எழுதணுங்கிற ஆர்வத்துக்கு நேரம் கிடைக்கல. ஆனா சரியான டைம் வந்தப்போ தன் கனவை விடாப்பிடியா துரத்த ஆரம்பிச்சாங்க. வாங்க, அவங்களோட பயணம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் இல்லையா? இவங்கள மத்தவங்கள இருந்து எது தனிச்சு காட்டுது தெரியுமா? அது அவங்க எழுத்துல இருக்கிற அந்த பாசிட்டிவான வாய்ஸ் தான். பாருங்க, பிரச்சனை இல்லாத குடும்பம்னு எதுவுமே கிடையாது. ஆனா அந்த பிரச்சனைகளை கூட ஒரு பாசிட்டிவான கண்ணோட்டத்துல பாக்குறது தான் இவங்களோட ஸ்பெஷாலிட்டி. இந்த ஒரு விஷயம்தான் அவங்களோட எழுத்த ரொம்பவே யுனிக்கா மாத்தி ஆயிரக்கணக்கான வாசகர்களை அவங்க பக்கம் இழுத்திருக்கு. அவங்களோட எழுத்தோட குவாலிட்டி ஒரு பக்கம்னா, குவான்டிட்டி, அதாவது அதோட அளவு நம்மள அப்படியே மிரள வைக்குது. நாம பார்க்க போறது வெறும் நம்பர்ஸ் இல்ல, அது ஒரு வார்த்தை கடல். இதுவரைக்கும் அவங்க 1000க்கும் மேல சிறுகதைகள் எழுதியிருக்காங்க. ஆமா, நீங்க கேட்டது கரெக்ட் தான், 1000. பல எழுத்தாளர்கள் தங்களோட வாழ்நாள் முழுக்க முயற்சி செஞ்சு அடைய நினைக்கிற ஒரு நம்பர் இது. ஆனா அவங்களோட பயணம் இதோட முடியல. கதைகள் ஒரு பக்கம்னா, கூடவே 300க்கும் அதிகமான கவிதைகளையும் எழுதியிருக்காங்க. பாருங்க, ஒரு பக்கம் கதை சொல்லி இன்னொரு பக்கம் கவிஞர். அவங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு எல்லையே இல்ல போல. அது மட்டும் இல்ல, 20க்கும் மேற்பட்ட தொகுப்பு நூல்கள்ல தன்னோட கதைகள், கவிதைகள், கட்டுரைகள்னு பங்களிச்சிருக்காங்க. இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, அவங்களோட திறமை ஒரே இடத்துல நிக்கல, பல வடிவங்கள்ல பரவி இருக்குன்னு தான் அர்த்தம். சரி, இவ்ளோ படைப்புகள், இதுக்கப்புறம் அங்கீகாரங்கள் வராம இருக்குமா? கண்டிப்பா வரும், இல்லையா? அவங்க கிரீடத்துல சேர்ந்த சில முக்கியமான விருதுகளையும் அங்கீகாரங்களையும் பத்தி இப்போ பார்க்கலாம். அவங்களோட முதல் புத்தகமான நந்தவன பூக்களாகட்டும், இல்ல குழந்தைங்களுக்காகவே ஸ்பெஷலா எழுதின அனாமிகாவின் மந்திர தந்திர கதைகளாகட்டும், ஒவ்வொன்றுமே ரொம்ப ஸ்பெஷல். இது போக பல தொகுப்பு நூல்கள்லயும் அவங்களோட படைப்புகள் முக்கிய இடம் பிடிச்சிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, குழந்தைகளுக்காக அவங்க எழுதின எழுத்து பெரிய அளவுல கவனிக்கப்பட்டுச்சு. அனாமிகாவின் மந்திர தந்திர கதைகள் புத்தகத்துக்காக கிடைச்ச எழுத்தாணி விருது அவங்க பயணத்துல ஒரு முக்கியமான மைல்கல்னே சொல்லலாம். இது ஏதோ ஒரு தடவை கிடைச்ச வெற்றி இல்ல. சோஷியல் மீடியால நடந்த பல போட்டிகள்ல கலந்துகிட்டு 20க்கும் மேற்பட்ட விருதுகளை ஜெயிச்சிருக்காங்க. இதுவே அவங்களோட எழுத்தோட தரம் எவ்ளோ நிலையா உயர்வா இருக்குங்கிறதுக்கு ஒரு பெரிய சாட்சி. ஆனா அவங்க வாங்கின விருதுகள்ல ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. அவங்களுக்கு கிடைச்ச சில விருதுகள் அவங்களே ரொம்ப மதிக்கிற தன்னோட ஹீரோக்களா பாக்குற எழுத்தாளர்களான பாலகுமாரன், ஷாண்டில்யன், ஜெயகாந்தன் மாதிரியான ஜாம்பவான்களோட பேர்ல அமைஞ்சதுதான். யோசிச்சு பாருங்க, ஒரு படைப்பாளிக்கு இதைவிட பெரிய சந்தோஷம் என்ன இருக்க முடியும்? ஒரு எழுத்தாளரோட வெற்றிங்கிறது வெறும் விருதுகள்ல மட்டும் நிக்கிறதில்ல, அவங்க அடுத்த தலைமுறைக்கு என்ன விட்டுட்டு போறாங்கன்றதுல தான் இருக்கு. அந்த வகையில உமா சுவாமிநாதரோட பங்களிப்பு என்னன்னு பாப்போமா? நம்மளோட கலாச்சாரத்தையும் பாரம்பரிய கதைகளையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கணுங்கிற ஒரு பெரிய நோக்கத்தோட அவங்க எழுதின புத்தகம்தான் பாரம்பரிய கலைகளும் கதைகளும். இது ஒரு எழுத்தாளரா அவங்களுக்கு இருந்த சமூக பொறுப்புணர்ச்சியை ரொம்ப அழகா காட்டுது. உமா சுவாமிநாதன் அவங்களோட கதை நமக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா ஒரு விஷயத்த சொல்லுது. உங்க கனவை துரத்துறதுக்கோ உங்க திறமைய வெளியே கொண்டு வரதுக்கோ வயசு ஒரு தடையே கிடையாது. சரியான நேரத்துக்காக காத்துருங்க, அந்த நேரம் வரும்போது அதை முழுசா பயன்படுத்திக்கோங்க. இந்த கதை உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன தூண்டுதலை கொடுத்துருக்கோன்னு நம்புறேன். இப்போ கேள்வி இதுதான், உங்க மனசுக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு இருக்கிற, வெளிப்பட காத்திருக்கிற அந்த ஆர்வம் என்ன? அதை நீங்க எப்போ தொடங்க போறீங்க? யோசிச்சு பாருங்க.